Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, நீங்க இப்ப பாக்குற pigeon உடைய பேரு ஷார்ட் ஃபேஸ் டம்ப்ளர். யூசுவலா பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபேஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ இதோட பேஸ் ஆரிஜின் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா நிறைய கிராஸ் பிரீட், ஹைபிரிட் அப்புறம் மியூட்டேஷன் பண்ணி இந்த பிரீடை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெரைட்டி pigeonsக்கு பாத்தீங்கன்னா மூக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். கண்ணு வந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி கண்ணுக்கு சுத்தி ஒரு வட்டம் இருக்கும். சோ அந்த கண்ணுல இருக்கிற வட்டத்தை சில பேர் வந்து ஐ ரிங்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து இம்போர்ட்டட் லைன் ஐ மார்க்கிங் சொல்லுவாங்க. இப்போ இந்த வெரைட்டி pigeons உடைய சைஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதர் pigeons கம்பேர் பண்ணும்போது சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இப்போ இதோட வெயிட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 150 ல இருந்து 200 கிராம்ஸ் குள்ள தான் இருக்கும். பேசிக்கா இந்த மாதிரி pigeonsலாம் பாத்தீங்கன்னா ஷோ பேர்டா தான் வளர்ப்பாங்க. இந்த ஷோ பேர்டா வளர்க்கறதுனால இது என்ன பண்ணுவாங்கன்னா கேஜ் மெத்தட்ல தான் இதை வச்சு ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ கேஜ் மெத்தடை பொறுத்தவரையும் இந்த pigeonsலாம் வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தாலே போதுமானது தான். ஏன்னா பேர்ட் சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. பட் ஆனால் என்னோட ஒப்பீனியன்லையும் சரி, இந்த பேர்டோடைய ஜெனட்டிக்லாவும் சரி, இந்த பேர்டில் நல்லா பறக்கக்கூடிய ஒரு பேர்டு. நீங்கள் வந்து ஓப்பன் கேஜிங்க கூட வச்சு நீங்கள் வந்து இது ஹெல்த்தியாக வளர்த்துடலாம். இப்போ இந்த ஷார்ட் ஃபேஸ் pigeonோடைய ஹெல்த்தை நீங்கள் அதர் pigeons வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதர் pigeonsோட இந்த ஷார்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேர்டு, ரொம்ப ஹார்டியான ஒரு பேர்டு. ஆக்சுவலாக இதுக்கு டிசீஸ் வரது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் லாஃப்ட்லையும் வச்சு வளர்க்கலாம், நீங்கள் கேஜ் மெத்தட்லையும் வச்சு வளர்க்கலாம். ரெண்டுமே வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஒரு பேர்டு தான் இது. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ஒரு பேர் இருக்கு. இது வந்து ஃபுல் ரெட். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது எல்லா கலர்லையும் அவைலபிளாக இருக்கு. ஒயிட், பிளாக், மிக்ஸ் கலர், எல்லா மாதிரி கலர்லையும் அவைலபிளாக இருக்கு. பட் ஆனால் வந்து சேம் கலரில் வாங்கினீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து நிற்கும் போது நல்லா போஸ்டர் நல்லா இருக்கும். மிக்ஸ் கலராக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த pigeon என்கிட்ட வந்து 6 months ஆகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் லாஃப்ட்டில் தான் வச்சிருக்கேன். என்னோட ஓப்பன் லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா அதர் pigeons, அதாவது நான் வந்து சாதா புறா தான் வச்சிருக்கேன். அது வந்து இது சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அதர் pigeons வந்து இதை அட்டாக் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து சரியான இடம் வந்து செட் ஆகலை. இது ஏதாச்சும் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அதர் pigeons வந்து இதை விரட்டி விடுறதோ, இது ஈஸியாக மிரட்டுறதோ அதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. இந்த pigeonsலாம் ஓப்பனில் பறக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சைஸ் ரொம்ப சின்னதுன்றதுனால ரொம்ப ஈஸியாகவே இது ஹைட் ஏறிடும். இப்போ நீங்கள் இந்த pigeonsக்கு பார்க்க வேண்டிய மார்க்கிங் என்ன அப்படின்னா கண்ணு சுற்றி வந்து ஒரு வளையம் இருக்கும். அது கன்ஃபார்மாக எல்லா ஷார்ட் ஃபேஸ்க்கு இருக்கணும். மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கலர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் கலரில், சப்ஜா கலரில் நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் என்னோட ஒப்பீனியனில் ஒரே கலரில் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ இதுக்கான லைஃப் ஸ்பேனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 years வரையும் அதோட லைஃப் ஸ்பேன் கன்ஃபார்மாக இருக்கும். கைஸ், இந்த ஷார்ட் ஃபேஸ் pigeon நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வியர்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அதர் pigeonsோட கம்பேர் பண்ணும்போது இந்த pigeonோட சைஸ் ரொம்ப சின்னது. அதுவும் இல்லாமல் வந்து தலை வந்து ரவுண்டாக இருக்கும், கண்ணு வந்து ரொம்ப பெருசாக வெளியே வந்த மாதிரி இருக்கும், கண்ணை சுற்றி ஒரு ரிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப வியர்டாகவும் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்டை ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய பேர்டு. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 1 or 2 hours வந்து அந்த இடத்துக்கு ஈஸியாக பழகிடும். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ஓப்பன் லாஃப்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கேஜ் மெத்தட் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, இந்த பேர்டை நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். என்னோட ஒப்பீனியனில் இது ரொம்ப ஒரு ஹார்டியான ஒரு பேர்டு. இதுவரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதர் pigeons கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹார்டியான பேர்டு இது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.